எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 16. ஆக்சுவலி சூப்பராக நம்ம சேலஞ்சஸ் வந்து போயிட்டுருக்கு. டே 1லேருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. நல்ல ரிசல்ட் பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நேற்று கூட ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 109 kg இருந்திருக்காங்க. ஸோ இந்த 15 டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 2 kgs வந்து வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணும்போது நானும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுறேங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கணும், சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பார்க்கணும், நல்ல வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நோக்கி நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இன்றைக்கி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஓகேங்களா? நாளைக்குன்னு தள்ளி போட்டோன்னா கண்டிப்பாக டிலே ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. அதுக்காக இன்றைக்கி நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத யோசிங்க. உங்களுக்கு எது சூட் ஆகும், உங்கள் ஃபுட்லேயே அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு உங்கள் டின்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டின்னரே மைல்டாக எடுத்துக்கோங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிவு எடுத்துட்டா அன்னைக்கே அதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அது உங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நிறைய தயக்கம் வரும். அதை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஃப்ளோவில் வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. எப்பவும் போல் இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். ஸோ இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 66.4 kg. ஓகேங்களா? என்னடா நேற்றுக்கு விட்டு இன்றைக்கி 200 grams இன்க்ரீஸ் ஆகியிருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நான் செக் பண்ண கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகே, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, எஸ்டர்டே வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். ஸோ அது எனக்கே தெரியும். நைட் தூங்கும்போதே ஃபீல் ஆச்சு, ஒன்று அதே வெயிட்டில் இருக்கும் இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு தான் மனசில் நினச்சிட்டு படுத்தேன். ஸோ அதே மாதிரி 200 grams இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நேற்றுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு, நேற்றுக்கு பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேளையுமே வந்து காப்ஸ் இருக்க மாதிரி, மாவுச்சத்து இருக்கிற மாதிரி நான் ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக இந்த வீக் ஃபுல்லாக நமக்கு நல்ல வெயிட் லாஸ் பார்த்ததுக்கு ரீசன் என்னென்னா, லஞ்சில் மட்டும் நம்ம காப்ஸ் எடுத்துக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வந்து நம்ம வந்து மைல்டாக எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஒன்று சப்பாத்தி இல்லை கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நேற்றுக்கு பார்த்தோன்னா எனக்கு ஹெவியானது தான். நேற்றுக்கு May 1, ஸோ லீவ் தான். வீட்டில் கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து 2 பூரி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ லஞ்ச் வந்து ரைஸு, நிறைய காய் வச்சு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். டின்னர் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் பாப்பா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ வரதுக்கே வந்து 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க லேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு இருந்ததுனால நைட்டு வந்து மீடியம் சைஸில் 2 தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டயட்டே வந்து சின்னதாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 1500 கலோரிஸ்குள்ளே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுவே ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் நேற்றுக்கு என்னோடய வாக்கிங் பண்ணலை, என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஈவினிங் பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த வெயிட்டில் வந்து சின்ன இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகே, அது நம்ம இன்றைக்கி கரெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி சூப்பராக டயட் எடுத்துகிட்டு ஸோ நேற்றுக்கு சாப்பிட்டதுக்கும் சேர்த்து யூஸ்வலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 6000 steps 1 hour வாக்கிங் பிளான் பண்ணுவோமா. ஸோ இன்றைக்கி இருக்கிற டைமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன அர்ஜ் பண்ணி சீக்கிரமாக என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு இன்றைக்கி 10,000 steps கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நேற்றுக்கு சாப்பிட்ட ஃபுட்டுக்கும் சேர்த்து இன்றைக்கி வாக்கிங் பண்ணி பேர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம வந்து டெய்லி செக் பண்ணோன்னா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இல்லை நம்ம ஓகே நம்ம நேற்றுக்கு இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த கெயின் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வெயிட் டெய்லி செக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்களோட டயட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நெகட்டிவான விஷயமும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, நமக்கு இன்றைக்கி தான் வந்து 1/2 kg கம்மியாயிடுச்சு, ஸோ இன்றைக்கி நம்ம லைட்டாக சீட் பண்ணிக்கலாம், இதை நம்ம பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே மார்னிங் உங்கள்கிட்ட வெயிட் மிஷின் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி கூட செக் பண்ணி ஓகே நேற்று நம்ம அப்போ எஸ்டர்டே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கரெக்ஷன் பண்ணி நீங்கள் உங்களோட டயட் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நேற்றுக்கு நான் பண்ண விஷயம். சின்ன சொதப்பல் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, ரொம்ப பெரிய சீட்லாம் நான் பண்ணிடல, குவான்டிட்டிலாம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் 3 வேளையுமே காப்ஸ் எடுத்துக்கிட்டது தான் நமக்கு வந்து கொஞ்சம் டயட்டில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி நம்ம கரெக்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நானுமே என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி நான் உங்ககிட்ட டெய்லி இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்காக நான் மிஸ்டேக்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா முடிஞ்சளவு 90% நான் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஸோ அந்த சின்ன ஒரு 10% மிஸ்டேக்ஸ், ஹியூமன்ஸ்னாவே மிஸ்டேக்ஸ் வந்து நார்மல் தானே. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு அந்த ஐடியா இருக்குது அப்படின்னா
நோ இஷ்யூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நேற்றுக்கு பண்ண ஃபால்ட்டை இன்றைக்கி கரெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே வந்து எந்த கில்ட்டும் வேணாம். சின்ன சின்ன ஒரு ஏதோ ஒரு வேலை ஃபுட்டு வந்து சீட் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. அதை பாசிட்டிவாக ஹோப்பாக எடுத்துக்கிட்டு ஓகே இன்றைக்கிட்டே முடிஞ்சிச்சு, நம்ம அதை யோசிச்சிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, நாளைக்கு அந்த விஷயம் பண்ணதுக்காக பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு உங்களோட இந்த டயட் டேஸை வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த சேலஞ்ச் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. நிஜமாவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சின்னதாக ஒரு டிப் தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது, சீட் ஆகாது. முடிஞ்சளவு வந்து உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து உங்களோட சேலஞ்ச், உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும், ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 மாதம் டார்கெட் வச்சுருக்கலாம். ஒரு சின்ன சின்ன சீட் ஆகிடுச்சு, மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 3 மந்த்ஸில் முடியலனாலும் 4th மந்த்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ ஓகே, அப்படி என்ன கொஸ்டின், அப்படி என்ன ஆன்சர் அப்படின்னு உங்கள் மைண்டில் போகுதா? அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது நான் என்னோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி உள்ள 2 ரீசன் மெயினாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, நல்லாவே அடி வாங்கிச்சு. ஸோ வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னோடய வெயிட் வந்து நான் கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்றது மைண்டில் இருந்தது. ஆனால் நான் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸில் வந்து நான் இறங்கலை. ஓகே, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்றத மைண்டில் போயிட்டே இருந்தது. செகண்ட் விஷயம் என்னென்னா, நான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த டைமில் தான் வந்து நாங்கள் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் வெளியில் போனோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிக்ஸ் வந்து எடுத்தேன். என்னோட ஃபோட்டோவில் என்னை பார்க்கும்போது நானா இது அப்படின்னு எனக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ வந்து இல்லை, இது நான் கிடையாது. ஸோ நான் என்னை வந்து பழைய மாதிரி நான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து நான் வந்து பாசிட்டிவாக இருக்க முடியும். ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டில் தான் டிசைட் பண்ணேன். சீரியஸாக இறங்கவும் ஆரம்பித்தேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட 2 மெயின் ரீசன். ஃபஸ்ட்டு என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் சரி பண்ணணும். இப்போ வந்து நான் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையா ஃபேஸ் பண்ண அது எல்லாத்தையுமே கடந்து இப்போ வந்து ஒரு ஹாப்பியாக ஹெல்த்தியாக வந்து இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்பியரன்ஸ் வைஸும் எனக்கு வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னும் என்னோட டார்கெட் போய் ரீச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த 50 டேஸ் சேலஞ்சில் நான் போய் என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ வந்து அதுக்கப்புறமா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை ஃபைன் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, என்ன ஒரு ரீசனுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, இந்த ரீசனுக்காக தான் நம்ம இதை பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஸோ நம்ம அதை போய் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை நம்ம விடவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு அதை உங்கள் ரூம்லையோ இல்லை உங்கள் மொபைல்லையோ நீங்கள் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல அதை வந்து ஒரு நோட்டாப் வந்து போட்டு வைங்க. டெய்லி அதை பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகும். இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும், நம்மளுக்கு இதை விட பெஸ்ட்டாக முடியும், நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களோட திங்கிங்கு, உங்களோட ரிசர்ச் எல்லாமே வந்து அது ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் உங்கள் கோல் நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதாங்க ஒரு சின்ன விஷயம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசனாக இருக்கலாம். ஒருத்தவங்க இல்லை நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு சுகர் அதிகமாக இருக்குது, நான் சுகர் வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதா இருக்கலாம். இல்லை எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதா இருக்கலாம். இல்லை நான் பார்க்க வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறனால எனக்கு பிடிக்கல, நான் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் அழகாக ட்ரெஸ் பண்ணணும், அதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும், அதுவும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி நம்மளை கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளை பிடிக்கணும். அப்போ தான் நம்ம யோசிக்கிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு அடுத்து நம்ம போக முடியும். ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸே கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளையே பிடிக்கல அப்படின்னா அது நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை பிடிக்கணும், அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஹெல்த் வைஸ் இருக்கலாம். ஓகே, நான் வந்து ரொம்ப வந்து என்னோடய வேலைகள்லாம் கரெக்டாக பண்ணணும். ஸோ எனக்கு ஹைட்டுக்கான வெயிட்டில் நான் இருக்கும்போது நான் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நல்ல தூக்கம் வேணும். இது எல்லாத்துமே வந்து ஒன்றுக்கு இன்டர் கனெக்டட் தான். ஸோ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கான ரீசன் என்ன, உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணி அதை நான் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். என் கோலை நான் அதை நோக்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து
ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு ஃபோக்கஸ்டாக நம்மளால் முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே நல்லா செல்ஃபை மோட்டிவேட் பண்ணி உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது வேணால் மாறலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காமல போயிடும். சொல்லுங்கள், ஒருத்தருக்கு 2 மாதத்தில் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு 4 மாதத்தில் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு 6 மாதத்தில் கிடைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, நிறையா செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வெயிட் லாஸ்க்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், இதை பண்ணு நம்மளை புஷ் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை விட்டுருங்க. உங்களுக்கு நீங்களே பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள், உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள், உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த விஷயம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ரிசல்ட் பார்த்துருக்கோம், உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வந்து குறைஞ்ச ஒரு 5 கிலோ வெயிட் குறைஞ்சாவே உங்கள் உடம்புல வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை பார்க்குறவங்க உங்களை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எதனால இப்படி பண்ணீங்க? இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது இனிஷியல் டேஸில் என்ன பார்க்கும்போது நல்ல வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எதிர்த்த வீட்டில் கீழ் வீட்டில் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணோம், அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா கிடச்சிருக்கு, நமக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்குது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? எதுவுமே இன்றைக்கே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் அந்த எஃபர்ட்கான பாராட்டுகள், கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மோட்டிவேஷனாவோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனாவோ இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நிஜமாவே யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியங்க. அது நான் டெய்லி ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் ஒரு சிலர் கூட தோணலாம். நீங்கள் கமெண்ட்ஸ் டெய்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 4-5 நாள் டெய்லி நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுன்றக்கா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு 10 டேஸ் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ 11th நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட் பார்த்துருக்கீங்க, அதை நீங்கள் நான் இவ்வளோ ரிசல்ட் பார்த்துருக்கேன் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லும்போது உங்களுக்கு நீங்களே ப்ரௌடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பர்டிகுலராக எதனா டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும், எதனா ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்தது அப்படின்னா அதை தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை கம்மிங் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நிறையா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வெயிட் லாஸ்ன்னு இறங்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதை எதுக்கு பண்ணணும், அது பண்ணுறதுனால என்ன பயன் கிடைக்குது, ஸோ அது இன்னும் நல்லா பண்ணால் அது எவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும், ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ரிசல்ட் நம்ம அதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம பண்ணுற விஷயத்தை பற்றி இன்டெப்த் நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதனால தான் வந்து டெய்லி நம்ம வெறுமனே நான் டெய்லி இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரொட்டீன் நான் வெயிட் லாஸ் இறங்கிட்டு நான் வெயிட் லாஸ்க்கு என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெறுமனே அது மட்டுமே நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாலேஜபிளாக எடுத்துகிட்டு போகணும். எதுக்காக பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்னால் முடிஞ்ச விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நான் டெய்லி உங்கள் கூட ஒன்றா ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிஜமாக யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நான் எடுத்த ஃபுட்டுலாம் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் ஆட் பண்ணுறேன். நேற்று ஈவினிங் பசங்களை கூப்பிட்டு அவங்க ப்ளே ஏரியாக்காக விளையாட போயிருந்தோம். ஸோ வந்து அந்த கிளிப்பிங்ஸ் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்றுக்கு டே வந்து நல்லா ஹாப்பியாக வந்து இருந்தது. லீவ்னால நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்ல ஹாப்பி டேவாக தான் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு லீவ் டேஸில் வீக்கெண்ட் வருது, லீவ் டேஸ் வருது அப்படின்னா வீட்டில் பசங்களோட ஃபேமிலி கூட நல்ல ஹெல்த்தியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிடைச்ச மீன் டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் பாருங்கள். இப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா May 1, ஸோ லீவ் தான் எல்லாருக்கும். மார்னிங் லேட்டாக தான் எழுந்துச்சு, டேவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ லேட்டாக இருந்ததுனால நான் மார்னிங் ஜூஸ் குடிக்கல, எழுந்தது ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் பாதாம் சாப்பிட்டு டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி பூரி தான் பண்ணியிருந்தோம். நான் 2 பூரி தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் வந்து பார்த்தோன்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 2 பீஸ் எக் வச்சு ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பவுலில் மாம்பழம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ மாம்பழம் சீசனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கீழே விட்டுருங்க. விட்ரா போட்டோவ இந்த இருக்கு உட்காந்து போட்டு. விட்டுருங்க.
ஆதி ஹாய் ருத்ரா. ஹாப்பி. எங்கே வந்திருக்க? இப்போ இங்கே பாரு. எங்கே வந்திருக்கீங்க? ப்ளே ஏரியாக்கா. ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போ. ஆதிராவை கூட்டிகிட்டு போ. ஹாப்பியா? சூப்பராக விளையாடலாமா? சரி, ஆதிராவை பத்திரமா கூட்டிகிட்டு விளையாடுப்போம். இங்க போ, இங்க விளையாடு ஆதி. இங்க விளையாடு அக்கா கூட. அங்க விளையாடுறியா? ஆதி ஹாய். ஹாய். அக்கா வா கூப்பிடு. ருத்ரா, ருத்ரா வா. ஹாய் ருத்ரா. ஆதிரா பத்திரமா பார்த்துக்கோ. வா. ஆதி, ஆதி அக்கா கூட போ. வா, அங்க உள்ளதான் இருக்கு. ருத்ரா அங்க இல்ல, இங்க. அந்த லேடர்ல ஏறு. சரி வா, இங்க ஜம்பிங் பண்ணுவா. ட்ராம்பலின் வா. நீ ஜம்ப் பண்ணு. ஜாலியா?
ப்ளே ஏரியாவில் பசங்க கூட ஃபுல்லாக விளையாடிட்டு அப்புறம் வர வெளில ஷாப்புக்கு போகிற ஒர்க் இருந்தது. அது ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 7 o'clock ஆயிடுச்சு. வந்துட்டு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, நல்லா பசி வேறு எடுத்துச்சு. ஸோ அதனால் ஆயில் கம்மியாக 2 தோசை வந்து எடுத்துகிட்டு தொட்டுக்க வந்து பேபிகார்ன் மசாலா கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 7 o'clock ஆயிடுச்சு இன்றைக்கி.